கடல் மண்ண போல உன் காலோட ஒட்டி கரை தாண்டும் வர நான் இருப்பேனடி. FJ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் குமார். எங்க அப்பா பேர் குமார் தானே. அனைவருக்கும் நான் பாட்டு மறந்தே போயிட்டேன். அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். சுபின்னு பேரு வச்சாங்க எனக்கும் கேளு மக்கா நீ கேளு என் கதைய கொஞ்சம் நீ கேளு. தூத்துக்குடி என் ஊரு கொஞ்சம் வாழு பொண்ணு நான் பாரு. ஹே கேளு மக்கா நீ கேளு என் கதைய கொஞ்சம் நீ கேளு. தூத்துக்குடி என் ஊரு கொஞ்சம் வாழு பொண்ணு நான் பாரு. என்னடா வாழ்க்கை புதுசா நம்ம வாழ்ந்து காட்டலாம் பெருசா. ஏழையா பிறந்தது தண்ணியில பரவாயில்லையா? அப்பயே பாத்தியாடா கடலோடி நான் கடலோடி நான் போராட்டம் பண்றீங்க. போலீஸ தூக்கிட்டு போயிட்டு பொளந்துருவாட்டி உண்டா கடலோடி நான். ஏய் ஸ்விமிங் பூல் பக்கத்துல வச்சிருக்கீங்க. அடே பாவிகளா தண்ணி இருந்தா போட்டு நிப்பாட்ட மாட்டேன்டா. மதியம் 12:20. பிபி வழக்காடு மன்றம் கேஸ் நம்பர் 4. புகார் அளிப்பவர் விக்ரம், குற்றம் சாட்டப்பட்டவர் சுபிக்ஷா. குற்றம் என்னன்னா பாடி பாடி சாவடித்தல், அதுவும் ஒரே பாடலை பீட் பாக்ஸிங் என்ற பெயரில் வீடு முழுவதும் துப்பி வைத்தல். லாயர்ஸ் யாருக்கு அவங்க சைடுல இருந்து அப்பேர் வராங்க? சபரிநாதன், அட்வொகேட் சபரிநாதன். Okay. அப்போ அந்த சைடுல டிஃபெண்டன்ட் வந்து சுபிக்ஷா அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட அட்வொகேட் வந்து பார்வதி ஐயப்பன். விக்ரம் 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 அது விட்னஸ். எனது கட்சிக்காரர் விக்ரம் வந்தப்ப எப்படி இருந்தாரு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர் கூட பழகின சாரி இந்த பக்கம் உங்களுக்கு பார்க்கப்பே தெரியும் அவருக்கு என்னெல்லாம் நடந்திருக்க கொடுமைன்னு சொல்லிட்டு. பீட் பாக்ஸிங்கிற பேர்லயும் ராப்பிங்கிற பேர்லயும் துப்பி 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 அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க தெரியுமா சார்? அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க. இப்ப கூட அவரால் சரியா கேட்க முடியாது சார். அவருக்கு என்ன தோணாலுமே உள்ள இருந்து எதை பார்த்தாலுமே பீட் பாக்ஸிங் பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காங்க. கேட்கல பின்னாடி வந்து சாரி சார் இதே மாதிரிதான் 5 அடிக்கு மேல என்ன போனாலுமே அவருக்கு பேசுறது கேட்க மாட்டேங்குது. காதுல கேட்டிருக்க பக்கத்துல வந்து கடலோடி 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 ஓடி ஓடி போன இவரையும் கூப்பிட்டு பேசி காது அப்படி ஆக்கிட்டாங்க சார். ஒவ்வொரு தடவையும் சார் நாங்க ஒத்துக்கிறோம் சார், மீனவ சமுதாயம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கதவை திறந்தா கடல், இது எல்லாம் ஒத்துக்கிறோம் சார். எத்தனை தடவை சார் எமோஷனல் ஆகாதீங்க. நாங்க டேபிள் எடுத்து வந்து அந்த பக்கம் எங்க எது பேசுறாலும் இப்படி காட்டினா நாங்கன்னா இது செட் மாத்த சொல்றீங்களா? சாரி சார். அவங்களுக்கு கத்து குத்து தூண்டி விட்டுங்க எவனா இருக்காங்களா இங்க? பிரவீன் சார் கத்து கொடுத்தவங்க வாயிலே போய் துப்புனால பிரவீன் ஒருத்தர் வெளியே போயிட்டார் சார். எனக்கும் ஆசைதான் கலையெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். கலை என்கரேஜ் பண்ண முடியாது, கஷ்டம் தான். ஆனா அப்படி போயிட்டனால என்னால அவருக்கு என்கரேஜ் பண்ண முடியல. கலையோட ஒரு குட்டி வருஷனா நான் சுபிக்ஷாவை பார்த்தேன். ஓகே நானும் சார் ஏஆர் ரஹ்மான் சார் சோனா பரியா இவ்வளவு தடவை கேட்டிருக்க மாட்டாங்க சார். இப்ப பாருங்களேன் சோனா சரியா எல்லாருக்கும் படம் ஆயிடுச்சு சார். அதை பாடல எல்லாரும் பாடுறாங்க சார். அது மட்டும் இல்ல சார், இன்னும் கொஞ்ச நேரம் எதுக்கு இருக்கேன்னு கேக்குறேன். இந்த ஒரு பாட்டே தான் பாட போறீனா எதுக்கு இருக்க என்னால தாங்க முடியல சார். சரி அதுக்கப்புறமா சொந்தமா நான் பாட்டு எழுத போறேன் அப்படின்னா அப்பாடி ஏஆர் ரஹ்மானும் தப்பிச்சாரு நாங்களும் தப்பிச்சோன்னு நினைச்சா 200 தடவை 1 ஹவருக்கு ஏழை வாழ நான் வந்தேன் கடலை ஆள, ஏழை வாழ நான் வந்தேன் கடலை ஆள, ஏழை வாழ நான் வந்தேன் கடலை ஆள. சார் கடலை ஆழத்துக்கே நான் போயிடலாம். விக்ரம் ஐயோ விக்ரம் ஒரு எவிடன்ஸ் இங்க வைக்கிற சார், அப்புறமேல் கொடுப்பாரு. அவர் காதுல இருந்து எடுத்த பஞ்சில இருந்து அந்த ரத்தங்கள் எல்லாம் இது ஜிஹெச்க்கு அனுப்புறீங்களா? ஃபர்ஸ்ட் பீட்ரூட் ஜூஸ் இது போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. சார் ஆமா சார் குடுமா சார் பிளட் டெஸ்ட் கட்டணும் சார். ஃபர்ஸ்ட் அவருக்கு தானான்னு பார்க்கணும் சார். டிஎன்ஏ டெஸ்ட் பிளட் டெஸ்ட் தான் ஏதோ ஒன்று அனுப்புப்பா, அந்த ரத்தத்தை பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்புப்பா. ஓகே நீங்க போய் உட்காந்துருங்க. உட்கார சொல்றேன்.
கணம் கோட்டார் அவர்களே, என்னுடைய கட்சிக்காரரை வந்து நான் அழைக்கிறேன் சார். இங்க எங்க சுபிக்ஷா அவங்கள முதல்ல வந்து இந்த இடத்துல ஏத்திடுறோம். ஆமா ஆமா ஏறுமா பாக்க மூஞ்சே பாவமா இருக்குல்ல சார். இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இவங்க வந்து காலடி எடுத்து வச்சோனே அவங்க நிறைய தடவை இந்த மாதிரி ஒரு மீனவ சமுதாயத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம், எங்க மீனவ கிராமத்துக்காக நாங்க இது பண்றோம், நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருந்தவங்க தான். ஏல ஏல வாழ நான் வங்க கடலை ஆல, ஏல ஏல வாழ நான் வங்க கடலை ஆல அப்படிங்கிற அந்த பாட்டு பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி இந்த வீட்ல இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து ஹூக் ஸ்டெப் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க சார். அந்த பாட்டு பாடிட்டாங்க சார். பீட் பாக்ஸ் சார், அதாவது எங்களுடைய பாடலை வந்து கேட்ட உடனே அப்ஜெக்ஷன் மை லார்ட் ப்ளீஸ், இது ஒரு பொதுநல வழக்கு, இந்த மாதிரி விஷயங்களை இங்க பயன்படுத்த வேணாம்னு சொல்லுங்க. ஒருத்தர் மயங்கறாரு சார். அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் வலிப்பு இருக்குது போல சார். அவர் ஜென்ஸ் பக்கத்துல உட்கார வச்சா அவருக்கு எதுவும் ஆகாது. ஆமா சார், அவரை தூக்கி முதல்ல வேற ஏதாவது ஒரு ஆண்கள் பக்கத்துல உட்கார வச்சீங்கன்னா அந்த வலிப்பு வந்து போயிடும்னு நினைக்கிறேன் சார். எங்க ஊர்ல உள்ளவங்களுக்கே அந்த பீட் பாக்ஸ்னா என்னன்னு தெரியாதுங்கய்யா. அப்படிதான் எனக்கும் தெரியாது. பிரவீன் சொல்லி கொடுத்த 3வது நாளே அந்த பீட் பாக்ஸ் நான் கத்துக்கிட்டேன்யா. வாயாலேயே மியூசிக் போடுவேன்யா. ஒரு நிமிஷம் அவருக்கு என்ன ஆகுது பாருங்க. நல்லா இருக்கு. நீங்க பாடல நான் படிக்கலாமா சார் உங்க அனுமதியோட? ஆமா சார். இல்ல ஒரு வரியோட முடிச்சிடுறேன் சார். என் உயிரது என்றும் கடலுக்கு, என் உணர்வது எந்தன் மீனவனுக்கு, மீனவனுக்கு எல்லாரும் எப்படி அலைக்கடலில் நாங்கள் பயணித்து ஆழ்கடலில் நாங்கள் போராடி, அலைக்கடலில் நாங்கள் பயணித்து ஆழ்கடலில் நாங்கள் போராடி, எத்தனை முறை விழுந்தாலும் நெஞ்ச நிமிர்த்தி நிற்போமே கடலோடினான். கேட்கிற கேள்விக்கு ஆம் இல்லை மட்டும் பதில் சொல்லணும். இதே இடத்துல விக்ரம் உங்களை பாராட்டி இருக்காரா நல்லா பாடுறீங்கன்னு? ஆம் இல்லை. அதே விக்ரம் உங்களை பாட வேணாம்னு இப்ப ரீசன்ட் டைம்ல சொல்லிட்டு இருக்காரா? ஆம் இல்லை. சுபிக்ஷாவோட மைக்க கொண்டு போய் பிக் பாஸ் ஸ்டோர் ரூம்ல வைக்க சொல்லிருக்காரா? ஆம் இல்லை. வைக்க சொல்லிருக்காங்க. அப்ஜெக்ஷன் மை லார்ட். அப்ஜெக்ஷன் மை லார்ட். பாயிண்ட் முடிக்கல. ஓகே, அப்ஜெக்ஷன் மை லார்ட். அப்ஜெக்ஷன். முக்கியமா சொல்லிடுறேன், இந்த கோர்ட்டுக்கு நான் சப்மிட் பண்ணோம். சுபிக்ஷா மைக்ல இருந்து பிக் பாஸ் டீம் அனுப்பப்பட்ட நம்மளுடைய பெரியத்தாழை கிராமத்தில் மீனவ கிராமத்தில் பிறந்து தன் உழைப்பால் இப்படி ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவருடைய திறமையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்துது. தன்னை போல் இருக்கும் பல சிறுமிகள், பல ஏழை மக்கள் வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம்ன்றதுக்கு இவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. பணக்காரங்க மட்டும்தான், வசதி உள்ளவங்க தான் வந்து இதை போய் சேர்த்து கற்றுக் கொடுக்கணும்னு இல்லை. இதை வந்து யார் வேணால் கற்றுக்கலாம், திறமை இருந்தால் யார் வேணால் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு உதாரணம் நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, உங்களிடம் போதாத எவிடன்ஸ் இல்லாததால் சுபிக்ஷா வழக்கு வெற்றி பெற்றது. மதியம் 1:20. நம்ம யாரு? நம்மளே ஒரு அனாதை. ஆமா, நானும் ஒரு அனாதை. இந்த வீட்டுல நமக்காக பேசுறதுக்கு, நமக்காக நிக்கிறதுக்கு யார் இருக்கா? மருத்த சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கு ஆசை இருக்கு. வாசுருதி போவோம். தெரியாதா? அவளுக்கு தெரியும், அதனாலதான் பிரச்சனை. அவளுக்கே தெரியும், அதனாலதான். எனக்கு ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு தான் இருக்கணும். அப்படி இருக்க முடியுமா உன்னால? அது கஷ்டம். எனக்காக அதெல்லாம் கஷ்டம். வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க சார். எனக்கு 2 இருக்கும். எனக்கு பிரச்சனை இல்லையா? ஏற்கனவே ஒன்று இருக்கு, அது போயிடுச்சு, பரவாயில்ல. அது மட்டும்தான். சொல்லுடா. அவனுக்கு ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு தான் இருக்கணும். அது நான் தான் இருக்கணும். எனக்கு 2 இருக்கும். உனக்கு ஓகேவான்னு ஒன்று போயிடுச்சு, இன்னொன்று இது. அதுதான் ஓகே சொல்ல மாட்டான். அதுதான் அது கஷ்டம். ஓகேவா? என்ன சொல்றேன்? Don't you? Do you? Do you? ஐயோ வேண்டாமா? FJ இங்க பாரு. என்ன பண்ற? ரொமான்டிக்கா பாக்குறியா? ட்ரை பண்ணு. நீ அங்க ட்ரை எல்லாம் பண்ண தேவையில்லடி.
போறேன். மனசு இங்க இல்லையா? மதியம் 1:45. அன்னைக்கு பிரஜின் போன அன்னைக்கு பண்ணது எனக்கு உனக்கு நியாயமா பட்டுடுச்சா? ஆமாம், சும்மா ஒரு தடவை பேசி பாருங்களேன். எனக்கு பேச பிடிக்கலையே, நான் பேசல. புரியுது. அவ்வளோ பிரச்சனை வந்த போது அவ்வளோ கெட்ட பேர் வாங்கி நான் அவ கூட நின்னேன். ஞாபகம் இருக்கா அந்த பால் விஷயத்துல? கரெக்டா? எதுக்காக பிரஜின் எதுக்காக நின்று இருக்கா கூட எனக்கு புரியல. எதுக்காக நின்று இருக்காரு? இவகிட்ட யோசிச்சு பாரு. இவ்வளோ சபரி இப்போ போயிட்டான்னு வச்சுக்கோ, நான் திவ்யா கிட்ட வந்துட்டு சபரியோட பக்கத்து நீயும் சபரி ஒரே கபோர்டு யூஸ் பண்றேன்னா, நீ அழுதுட்டு இருக்கிற நைட்ல வந்து துணி எல்லாம் எடு, எனக்கு அங்கே துணி வைக்கணும்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. அப்ப நீ போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்ன்றது உன்னோட பேச்சில் தெரியக்கூடாது, நீ பிஹேவ் பண்றதுல தெரியணும். என்கிட்ட இருந்ததை விட க்ளோஸா இருந்தது அவகிட்ட தான். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இந்த வீட்டுல எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பார்த்திருக்காங்க. அவளுக்கு ஓட்டு போடலைன்னு பிரச்சனை எவ்வளோ ஹர்ட் பண்ணா தெரியுமா? எது கோட்டு போடல? ஓட்டு போடலைன்னு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு அவ்வளோ நாள் எதுலேயுமே என் பேர் சொல்லாதவ. அன்னைக்கு பிரஜனும் நானும் அவளுக்கு ஓட்டு போடலைன்னு சொன்னதுக்கு வெளியில் போகிறது யாருன்னு கேட்குமா சாண்ட்ரான்னு சொன்னாவ. உடனே காட்டிட்டா. ஆமாம், உடனே அதை தான் நான் சொல்கிறேன், உடனே காட்டிட்டா. தெரியுதா இப்போ? தெரியும், நோட் பண்ணேன். அப்போ நீ இவ்வளோ நாள் உனக்கு கம்ஃபர்ட் கொடுத்து நாங்கள் என்ன வந்து முட்டாளுங்களா? நானும் பிரஜனும் ஐ வாஸ் கம்ஃபர்டிங் ஹர். அது நீ இப்படி நீ உடைச்சிட்டியே நீ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை. அதுதான் கூடவே இருந்துட்டு நீ எப்போ விழுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணிடுச்சடி. எனக்கு அது பண்ணதெல்லாம் அன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசு. என்னை விட அவர் அவ்வளோ பாசமா அவ்வளோ இதாக தங்கச்சின்னு வந்து பயங்கரமா இது பண்ணி வச்சிருந்தாரு. ஓகேவா? எனக்கு அவங்க பாண்டிங் நல்லா இருக்குன்னு, அவர் ட்ரூவா இருக்குன்னு எனக்கு தோணுனால தாண்டா அவர் கம்ஃபர்ட்டா இருக்குன்னு நான் வெளியில நின்னேன். புரியுதா? எனக்கு அவர் போனதுக்கு அப்புறம் அவளோட அந்த பிஹேவியர் பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. சத்தியமா வெளியில போய் பிரச்சனை பார்த்துருப்பாருல்ல, அதை கண்டிப்பா பார்த்துருப்பாருல்ல, யார் அவர் சப்போர்ட் பண்ணி இருக்காருன்னு. எப்படிப்பட்ட ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணி இங்க இருக்கிற வேற யாருக்கிட்ட அவர் அவ்வளோ க்ளோஸா இருந்திருந்தாலும் சத்தியமா ஒரு செகண்டாவது யோசிச்சிருக்கும். உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்திருக்கு, யாரால வந்து அந்த மனுஷன் போயிட்டாரு. சரி விடு, யாருக்கு நன்றி இருக்கான்னு உனக்கு இருக்கணும்ல, அதை நான் கேட்கிறேன். நீ மனுஷன் தானே. சரி கண்ணத்தோட கொஞ்சம் கூட அந்த ஒரு ஹியூமனிட்டி இல்லாம அப்படி இருக்க முடியுத ஒரு ஆளால சத்தியமா நான் கேட்கிறேன். போன உடனே பெட்டு கொடு, கபோர்டு கொடு அப்படின்னு. உனக்கு அது அந்த இடத்துல உனக்கு தேவையா? அப்ப நீ எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க? 67ஆம் நாள் மதியம் 2:35. இன்னொரு முடிஞ்சிருச்சு. அவுட்டோருக்கு வந்துருக்க. ஒரு லவ் சொல்லிட்டு வந்துக்கிறான் ரியானா கிட்ட, ஒரு லவ் சொல்லிட்டு வந்துக்கிறான். மூணாவது நீ, நாலாவது நீ இல்லைன்னா இப்போ அவகிட்ட போயிடுவான். போயிடும், அவ்வளவுதான். விட்டு கொடுக்க மாட்டேன். நமக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுதான் நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுப்போம். எல்லா இடத்துலயும் ஒரு தூண்டில் போடுவோம். எங்க மீன் சிக்கதான் மீனை தூக்குவோம். பார்த்து மீனுக்கு முதல்ல திமிங்கலாம் வந்துட போகுது. ஆல்ரெடி திமிங்கல கூட தாங்கிறான். இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களும் ஒவ்வொரு ஆண்களும் உனக்கு எந்த மாதிரி ரிலேஷனை நீ ஒத்துக்கிற சொல்லு. சாண்ட்ரா சிஸ்டர், சுபிக்ஷா சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், ஆதிரி சிஸ்டர், கனி சிஸ்டர், அப்புறம் ரியானா நோ சிஸ்டர். சொல்லு ரியானா என்ன? ரியானா வந்து ஃப்ரெண்ட். அரோரா ஃப்ரெண்ட். ரம்யா ஃப்ரெண்ட். பாரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். பெஸ்டி வச்சுக்கலாமா? அரோரா இல்ல, பாரு மட்டும் பெஸ்டி. பாரு மட்டும் பெஸ்டி. இன்னொரு தடவை சொல்லு பேபி. பாரு மட்டும் தான் பெஸ்டி. ரியானாவே அரோராவே கூப்பிட்டு வச்சா இதே சொல்லுவேடா? இதுவே சொல்லுவியா? அவங்க முன்னாடி சொல்லுவியா? அப்ப கூப்பிடு. இது அப்புறமா கூப்பிட்டுக்கலாம். இது இப்ப பாரு வாயில இருந்து வரும். பாரு பேர் சொல்லு. நீயே சொல்லு. அமித். அண்ணா. ஓகே. கமருதீன். அவரும் அண்ணா தான். ஐயோ என்னன்னு சொல்றது? பெஸ்டி. அதேதான். பெஸ்டி மட்டும். ஓகே. வினோத்.
அண்ணா. விக்ரம். அவன் வந்து எதிரி. அது எக்ஸாக்ட்டா. அடுத்து அப்புறம் வேற எஃப்ஜே. எஃப்ஜே வந்து ஃப்ரெண்ட். சபரி. சபரி பாருனாலே ட்விஸ்ட் தான். ஸ்டார்டிங்ல இருந்து அரோரா இங்க பாருமா. கமருதீன் இங்க பாருமா. வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணு என்ன ஆகணும் அவன் சொல்லுவான். என்ன ஆகணும் எனக்கும் அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அதான் அவனுக்கும் அவங்களுக்கு என்ன ஆகணும் நான் சொல்றேன். அரோரா ஃப்ரெண்ட்.